தமிழ்நாட்டுலலாம் வந்து இந்த பேருக்கு பின்னாடி ஜாதியெல்லாம் யாரும் போட்டுக்கிறது இல்ல. இன்னும் சொல்லப்போனா தமிழகத்துல வந்து ஜாதியே நல்லா ஒழிஞ்சிருச்சு. அது எங்கேயோ ஒண்ணு இடத்துல தான் இருக்கு. மத்தபடி பெரும்பாரியா வந்து ஜாதி பிரச்சனையே எங்கேயுமே இருக்கிறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்லுது. சரி, தமிழ்நாட்டுல வந்து பேருக்கு பின்னாடி பெருசா நம்ம இங்க ஜாதி பேர் போட்டிருக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, ஆஸ் அ கவர்ன்மென்ட்டா நீங்க இப்ப ரீசென்ட்டா கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு மேம்பாலம்னு திறந்து வச்சிருக்கீங்க. நான் கேட்கிறேன், நான் ஒரு கோயம்புத்தூர்காரன் தாங்க. அ கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஜிடி மியூசியம்க்குலாம் நான் போயிருக்கேன், காலேஜ் படிக்கும்போது. அப்போ அந்த ஓனரே வந்து அத இப்ப யார் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களே வந்து ஜிடிங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்க சிம்பிளா கூகுள் சர்ச் பண்ணா கூட, ஜிடிங்கிறது தான் வந்து எல்லா பக்கமும் அவங்க வெப்சைட்ல வரும். ஆனா, நீங்க பாலத்துக்குமே அதே வச்சிருந்திருக்கலாம். ஜிடி மேம்பாலம்னே வச்சிருந்திருக்கலாம். கோயம்புத்தூர்காரங்களுக்கும் சரி, ஜிடினாலே வந்து அது கோயம்புத்தூர்காரங்களுக்கும் தெரியும். பெரும்பாரியான தமிழகத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஜிடின்னு தான் தெரியும். அது ஏன் இந்த நாயுடுங்கிறது மட்டும் வந்து இந்த திமுக காரங்க சேர்த்துக்கிறாங்கங்கிறதுல தான் இங்க அரசியலே இருக்கு. அதுலயும் இந்த சத்யராஜ் மாரியான ஆட்கள்லாம் வந்து சினிமால மட்டும் தான் வந்து பெரிய ஜாதிய எதிர்க்கிறோம், ஜாதி எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வீரவசனம் பேசிட்டு, ஆனா இந்த நிஜ வாழ்க்கையில இந்த மாரி தான் உருட்டுவாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கோயம்புத்தூர்காரனுக்கே ஒரு பெரிய நான் கோயம்புத்தூர்காரனா இது வந்து எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தனியா வந்து வெட்கம் இல்லாம வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதுல ஒரு ஒரு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. முறைமாமன்ங்கிற ஒரு படத்துல கவுண்டமணி வந்து ஒரு கவுண்டமணியும் சத்யராஜும் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து சத்யராஜ் சொல்லுவாரு, "நான் வேணா படிச்சு கலெக்டரோ, இன்ஜினியரோ ஆயிரட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அது என்ன மாப்பிள கொஞ்சம் கூட வெட்கப்படாம பேசிட்ட" அப்படிங்கிற மாரி கவுண்டமணி சொல்லியிருப்பாரு. எனக்கு இப்ப அதுதான் ஞாபகம் வருது. "அது என்ன மாப்பிள கொஞ்சம் வெட்கமே படாம வந்து இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்க. இப்ப மட்டும் வந்து நாயுடுங்கிறது வந்து ஜாதி பேர் கிடையாதா? அது என்ன அது இது என்ன எனக்கு புரியல. நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க." அட உம்மால